Bismillahirrahmanirrahim. Allahumma salli ala Sayyidina wa Nabiyyina Maulana Muhammadin wa ala ali Sayyidina Muhammadin wa barik wa sallim alayhi Sayyidina Muhammadin wa ala ali Sayyidina Muhammadin wa barik wa sallim. Allahumma salli ala Sayyidina wa Nabiyyina Maulana Muhammadin wa ala ali Sayyidina Muhammadin wa barik wa sallim. Rabbi zidni ilma, Rabbi zidni ilma, Rabbi zidni ilma. Allahumma inna nas'aluka ilman nafi'a, Allahumma inna na'udhu bika min ilmin la yanfa'. மிஷ்காத்துல் மசாபீஹ், ஒரு மாடத்தில் இருக்கக்கூடிய ஒளி விளக்குகள் என்ற தலைப்பில் இந்த கிதாபில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹதீஸுகளை பதிவு செஞ்சுருக்காங்க. அதில் அல் ஈமான்ற தலைப்பில் பல்வேறு ஃபஸ்ல்களை பாபுகளை நம்ம பார்த்துட்டு வர்றோம். அதில் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற பாபு, ஈமானுடைய பாடத்தில் வரக்கூடிய பாபு தான் என்ன பாபு? பாபு வஸ்வசா. வஸ்வசா ஊசலாட்டங்கள் சம்பந்தப்பட்ட வரக்கூடிய பாபு. அதில் எத்தனாவது ஹதீஸு? மொத்தம் இப்போ 71வது ஹதீஸ் வாசிக்கிறோம். அன் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். இன்ன இப்லீஸ, நிச்சயமாக இப்லீஸ், யலஉ அர்ஷஹு, தன்னுடைய அரியணையை வைக்கின்றான், அமைக்கின்றான், அலல் மாய், தண்ணியின் மீது, அதாவது கடல், தண்ணியின் மீதுனா கடலின் மீது தன்னுடைய அரியணையை வைக்கின்றான். அர்ஷ் அர்ஷ் நிச்சயமாக இப்லீஸ் தன்னுடைய அரியணையை கடலின் மீது வைக்கின்றான். சும்ம, பிறகு, யபஅசு சராயாகும், தன்னுடைய அந்த இடத்த, அரியணையை தண்ணி மேலே வச்சு தன்னுடைய படையை அனுப்புகிறான். மக்களிடத்தில் என்ன செய்கிறான்? அனுப்புகின்றான். எதற்கு? யஃப்தினூனன் நாச, மக்களிடையே குழப்பங்களை ஏற்படுத்துவதற்கு தன்னுடைய படையை இப்லீஸ் லானத்துல்லா அனுப்புகின்றான். சொல்லிட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபஅதுனாஹும் மின்ஹு, அந்த இப்லீஸ் அனுப்பிய படைகள் இருக்கிறதே, அந்த படைகளிலே இப்லீஸுக்கு மிகவும் நெருக்கமானவர், மன்சிலத்தன், அந்தஸ்தால், எப்படி அல்லாஹ்வுக்கு அந்தஸ்தால் மிகவும் நெருக்கமானவர் மாதிரி அந்த படைகளிலேயே இப்லீஸ் லானத்துல்லாவுக்கு அந்தஸ்தால் மிகவும் நெருக்கமானவர். அதனாகும் மின்ஹு மன்சிலத்தன், யார் தெரியுமா? அலமுஹும் ஃபித்னத்தன், தன்னுடைய படையிலே யார் அதிகம் குழப்பத்தை ஏற்படுத்துபவர்களாக இருக்கிறார்களோ அவர் தான் யாருக்கு? அந்த படையிலேயே இப்லீஸுக்கு மிகவும் நெருக்கமானவர். அப்போ அந்த படையிலேயே குழப்பம் செய்வதிலே ஒரு கை தேர்ந்தவர், ரொம்ப பெரிய ஆளு, ஆவம், குழப்பம் ஏற்படுத்துவதிலே மாபெரும் குழப்பவாதி யாரோ அவர்தான் இப்லீஸுக்கு அந்த படையிலே மிகவும் நெருக்கமானவர். எஜியோ அஹதுஹும், அந்த படை இருக்குல்ல, அரியணை கடல்ல ஏற்படுத்திட்டு அங்கிருந்து படையை அனுப்புறான், மக்களை குழப்பிட்டு வாடான்ட்டு எல்லாத்தையும். அப்படி அந்த படையிலிருந்து ஒருவர் வருவார். ஃபயக்கூலு, இப்லீஸ்ட சொல்வார், தன்னுடைய எஜமானர் இப்லீஸ்ட, ஃபஅல்து கதா வ கதா, நான் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்திருக்கிறேன், இந்த காரியத்தெல்லாம் நான் செஞ்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்வார். அப்போ உடனே இப்லீஸ் சொல்வார், ஃபயக்கூல், அவன் சொல்லுவான், எப்பா மா சனத்த செய்யன், நீ ஒன்றுத்தையும் உருப்படியாக செய்யலை, இதெல்லாம் ஒரு பெரிய மேட்ரா நீ செஞ்சது, மா சனத்த செய்யன், இதெல்லாம் நீ ஒன்றுமே செய்யலப்பா அப்படின்றானா. அந்த படையில் இருக்கிற அவர் நான் இந்த காரியத்தை சாதிச்சிட்டேன்னு கெத்தா தெம்பா சொன்னா, உசுபேத்துற மாதிரி என்ன செய்யறாரு, நீ மா சனத்த செய்ய, நீ ஒன்றுமே செய்யலப்பா அப்படின்ட்டு.
சும்மா யஜிவ அஹதுஹும், பிறகு அவன் படையிலிருந்து ஒருவர் வருவார், அந்த ஷைத்தான்களுடைய படையிலிருந்து ஒருவர் இப்லீஸ்டே வருவார். ஃபயக்கூலு சொல்வார், மா தரக்துஹு, நான் யாரையும் விட்டு வைக்கவில்லை, ஹத்தா ஃபர்ரகத் பைனஹு வ பைன இம்ரஅதிஹி, யாருக்கு மத்தியில் பிரிவை ஏற்படுத்தாமல், கணவன் மனைவிக்கிடையே பிரிவினை ஏற்படுத்தாமல் அவனை நான் விட்டு வைக்கவில்லை அப்படின்னு இன்னொரு ஆள் சொல்வார் அந்த படையிலிருந்து. இப்போ சொல்வானா, ஃபயுதுனீஹி மின்ஹு, அந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவை ஏற்படுத்தினான்ல அந்த படையில் இருக்கக்கூடிய அந்த ஷைத்தான, ஃபயுதுனீஹி மின்ஹு, தன் பக்கம் அவனை நெருக்கி கொள்வான். நீ சபாஸ், நீ தான் என்ன செஞ்சிருக்க, நல்ல காரியத்தை செஞ்சிருக்க. இன்னொரு அறிவி, ஒயக்கூலு நாம் அந்த, நீ தான்ப்பா சரியான ஆளு. அவனை நெருக்கிட்டு என்ன செய்வானா, கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவை ஏற்படுத்தி அந்த ஷைத்தான இப்லீஸ் என்ன செய்வானா, தன் பக்கம் நெருக்கி கொண்டு நீ தான்ப்பா சரியான ஆளு அப்படின்ட்டு. காலல் ஆமஷ் அராஹு, ஆமஷ் அவங்களுடைய அறிவிப்புல வருது, ஃபயல்தஸிமுஹு, இப்லீஸ் என்ன செய்வானா, கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவை ஏற்படுத்தி அந்த ஷைத்தானை கட்டி அணைச்சிருவானா. சூப்பர் அப்படின்ட்டு விளங்குச்சா? அப்ப கணவன் மனைவிக்கு மத்தியில் பிரிவை ஏற்படுத்துவது ஷைத்தானுடைய ஃபித்னாக்கள்லேயே மிகவும் ஏற்றமான ஃபித்னா. ஏன்னா கணவன் மனைவி பிரிச்சா அவ்வளோ பாதிப்புகள் ஏற்படும். புரியுதா? அப்ப இன்ன இப்லீஸ், நிச்சயமாக இப்லீஸ், யதாவு அர்ஷஹு, தன்னுடைய அரியணையை அமைக்கின்றான், அலல் மாயி, தண்ணீர் மீது, சும்ம யபஅசு, பிறகு அனுப்புகிறான், சராயாஹு, தன்னுடைய படையை அனுப்புகிறான், யஃப்தினூனன் நாச, மக்களுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு, ஃபஅத்னாஹும் மின்ஹு, அந்த படையிலேயே இப்லீஸுக்கு மிகவும் நெருக்கமானவர், மன்சிலத்தன் அந்தஸ்திலே, ஆலமும் ஃபித்னத்தன், அவர்களிலே யார் மாபெரும் ஃபித்னா உடையவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள்தான் அந்த படையிலேயே இப்லீஸுக்கு மிகவும் நெருக்கமானவர்கள். யஜீவ் அஹதுஹும், அவர்கள் ஒருவர் வருவார், ஃபயக்கூலு சொல்வார், ஃபஅல்து கதா வ கதா, இவ்வாறெல்லாம் நான் செய்திருக்கிறேன் என்று சொல்வார். ஃபயக்கூல், இப்லீஸ் சொல்வான், மா சனஅத ஷையன், நீ ஒன்றும் செய்யவில்லை. கால சும்ம யஜீவ் அஹதுஹும், பிறகு ஒருவர் வருவார், ஃபயக்கூலு சொல்வார், மா தரக்துஹு, நான் அவரை விட்டு வைக்கவில்லை, ஹத்தா ஃபர்ரகத் பைனஹு வ பைன இம்ரஅதிஹி, அவருக்கும் அவருடைய மனைவிக்கும் மத்தியிலே பிரிவை ஏற்படுத்தாத வரைக்கும் அவரை நான் விட்டு வைக்கவில்லை என்று சொல்வார். ஃபயுதுனீஹி மின்ஹு, இப்லீஸ் அந்த ஷைத்தானை நெருக்கி கொண்டு, வயக்கூலு சொல்வான், நாம் அந்த, நீதான்ப்பா சரியான ஆளு. இன்னொரு அறிவிப்புல ஃபயல்தஸிமுஹு, இல்தஸம யல்தஸிமு, என்ன அர்த்தம், அவரை அந்த இப்லீஸ் கட்டி அணைத்து கொள்வான். புரிஞ்சா? ரவாஹு முஸ்லிம். அடுத்த ஹதீஸ் பாருங்க, அன் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு கால கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன ஷைத்தான கத் ஆயிஸ, ஆயிஸ தானே போட்டிருக்கு, நிச்சயமாக ஷைத்தான் நம்பிக்கை இழந்து விட்டான். என்ன ஆயிட்டான்? நம்பிக்கை இழந்து விட்டான். எதற்கு நம்பிக்கை இழந்து விட்டான்? ஐயுபதஹு, அவன் வணங்கப்படுவதை விட்டு நம்பிக்கை இழந்து விட்டான். அல் முசல்லூன, தொழுகையாளிகள் தன்னை வணங்குவார்கள் என்பதை விட்டு அவன் நிராசை அடைந்து விட்டான். எங்க? ஃபி ஜஸீரத்தில் அரபி, அரபு தீபகற்பத்திலே. ஜஸீரத்னா என்னது? தீபகற்பம். அப்போ அரபு தீபகற்பத்திலே தொழுகையாளிகள் தன்னை வணங்குவார்கள் என்பதை விட்டு அவன் நிராசை அடைந்து விட்டான். ஏன் அப்படி? ஏன்னா அல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளோ உழைப்பு செஞ்சுட்டாங்க. அரபு தீபகற்பத்தில் இனிமேல் யாரும் இணை வைக்க போறதில்லை, யாரும் சிலை வணங்க போறதில்லை, எல்லாரும் முஸ்லீமா தான் இருக்க போறாங்க. எந்த ஒரு முசல்லி தொழுகையாலையும் யாரை வணங்க மாட்டான்? ஷைத்தானை வணங்க மாட்டான். அந்த அளவுக்கு தௌஹீதுடைய கொள்கை ஸ்ட்ராங் ஆயிருச்சு. ஷைத்தானால தௌஹீதுடைய விஷயத்தில் எந்த குழப்பத்தையும் ஏற்படுத்த முடியாது. அதைத்தான் இந்த ஹதீஸ்ல சொல்றாங்க. வலாக்கின்ன, மேலும் என்றாலும் நிச்சயமாக
ஃபித் தஹரீஷி பைனஹும், அவர்களுக்கு இடையே குழப்பத்தையும் பிளவையும் உருவாக்குவதற்கு அவன் முயற்சி செய்து கொண்டே இருப்பான். தஹரீஷ் அப்படின்னா பிளவு, குழப்பம், ஒற்றுமையின்மை. புரிஞ்சா? இந்த பிளவையும் குழப்பத்தையும் உருவாக்குவதற்கு அவன் முயற்சி செய்து கொண்டிருப்பான். தன்னை வணங்க வைக்கிற விஷயத்தில் அவன் நிராசை அடைஞ்சிட்டான். இனிமே யாரும் வணங்க போறது இல்லை. அப்ப எப்படா இந்த அரபி மக்களை என்ன செய்யறது, வழிகெடுப்பதுண்டா? என்னது அவர்களுக்கு மத்தியில பார்க்குறோம்ல, அரபு நாடுகளுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிளவுகளை நம்ம பார்க்குறோமே. புரியுதா உங்களுக்கு? பலஸ்தீனம் அதெல்லாம் ஒரு அரபு நாடுகள். ஆனால் ஒரு அரபு நாடு இன்னொரு அரபு நாடுக்கு என்ன செய்யறது இல்லை. இன்னும் சொல்ல போனால் அரபு நாடுக்கு மத்தியில் போர்களே நடக்குது. கத்தாருக்கு என்ன செய்ய மாட்டோம், இனிமேல் நாங்கள் எந்த உணவையும் கொடுக்க மாட்டோம், அவர்களுக்கு அனுப்புகிற உணவுகளை எல்லாம் தடை செய்து விடுவோம், ஒரு பிரச்சனையின் போது வருது. இப்போ அவங்களுக்கு மத்தியில் என்ன செய்யுது? ஆனால் எல்லாரும் என்னதான் முஸ்லீம் தான், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்ன கலிமாவிலே ஒன்றிணைந்தவர்கள் தான். ஆனால் அவர்களுக்கு மத்தியில் என்ன இருக்கு? சாக்பீஸ் இருக்கா? யார் கேட்டோமா? வலாக்கின்ன என்றாலும் நிச்சயமாக ஃபித் தஹரீஷி பைனஹும், அவர்களுக்கு மத்தியிலே குழப்பத்தையும் பிளவையும் உருவாக்குவதற்கு அவன் முயற்சி செய்து கொண்டே இருப்பான். அப்போ ரசூலுல்லாஹ் முன்னறிவிப்பு செஞ்ச மாதிரி இன்னைக்கு என்ன செய்யுது, நடக்குது. ரொம்ப முக்கியமான ஹதீஸ் பாருங்க. அப்போ என்ன முன்னறிவிப்பு செஞ்சாங்களோ அது இன்னைக்கு அவர்களுக்கு மத்தியில் நடப்பதை நம்ம பார்க்குறோம். ரவாஹு முஸ்லிம். அல் ஃபஸ்லு சானி அன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அன்னன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிச்சயமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஜாஹு ரஜுலுன், நபி அவர்களிடத்திலே ஒரு மனிதர் வந்தார். என்ன சொன்னாரு? இன்னி உஹத்திசு நஃப்ஸி பிஷ்ஷைஇ, நிச்சயமாக நான் உஹத்திசு நஃப்ஸி பிஷ்ஷைஇ, என்னுடைய உள்ளத்திலே சில சிந்தனைகள் தோன்றுவதை நான் காண்கின்றேன். இன்னி உஹத்திசு நஃப்ஸி பிஷ்ஷைஇ, என்னுடைய மனதிலே, நஃப்ஸினா என்னுடைய மனதிலே சில ஊசலாட்ட எண்ணங்கள், சிந்தனைகள் ஏற்படுவதை நான் காண்கின்றேன். லி அன் அகூன, நான் இருப்பது, ஹுமமத்தன், என்னது ஹுமமத்தன், ஹுமமத்தன்னா என்னது? அடுப்பு கரியாக, அடுப்பு கரியாக நான் ஆகிவிடுவது, அஹப்பு இலைய, எனக்கு மிகவும் பிரியமானது, மின் அன் அத்தகல்லம பிஹி, என் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அந்த ஊசலாட்டங்கள் இருக்கிற வஸ்வசா, அதை நான் பேசுவதை விட, என்னது, அதை நான் பேசுவதை விட நான் அடுப்பு கரியாக இருப்பது எனக்கு மிகவும் பிரியமானது. நான் அடுப்பு கரியா இருந்து எரிஞ்சா கூட பரவாயில்ல, அது எனக்கு பிரியமானது. எதை விட? என் உள்ளத்தில் ஏற்படக்கூடிய ஊசலாட்ட எண்ணங்களை பேசுவதை விட. மறுபடியும் இன்னி உஹத்திசு நஃப்ஸி பிஷ்ஷைஇ அந்தலான் தஜியு தால், இன்னி உஹத்திசு நஃப்ஸி பிஷ்ஷைஇ, காண்கின்றேன். லி அன் அகூன, நான் இருப்பதை, ஹுமமத்தன், அடுப்பு கரியாக இருப்பதை நான் பிரியப்படுகிறேன். அஹப்பு, எனக்கு மிகவும் பிரியமானது, இளைய எண்ணின் பக்கம், மின் அன் அத்தகல்லம பிஹி, அதை கொண்டு நான் பேசுவதை விட அடுப்பு கரியாக இருப்பது எனக்கு மிகவும் பிரியமானது. கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹில்லதி, எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே, அல்லது எப்படிப்பட்ட அல்லாஹ், ரத்த அம்ரஹு இலல் வஸ்வசதி, அவருடைய ஊசலாட்ட விஷயத்தை, அவருடைய அந்த சிந்தனையை, அவருடைய காரியத்தை வஸ்வசாவின் பக்கம் திருப்பிவிட்டு அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். அவர் உள்ளத்தில் ஏற்பட்ட வஸ்வசா செயல்ல வரல, அவர் உள்ளத்தில் ஏற்பட்ட வஸ்வசா பேச்சில் வரல, வஸ்வசாவோட முடிஞ்சிருச்சு. அப்படிப்பட்ட அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும்.
நம்ம ஏற்கனவே சொன்னோம், இன்னல்லாஹ தஜாவஸ அன் உம்மதி மா வஸ்வசத் பிஹி சுதூருஹா. அப்போ பேச அந்த உள்ளத்தில் வஸ்வசா ஏற்படுறது யதார்த்தம், தப்பான எண்ணங்கள் ஏற்படுவது யதார்த்தம், தேவையில்லாத தவறான ஊசலாட்ட எண்ணங்கள் ஏற்படுவது யதார்த்தம். அது ஏற்படும். ஏற்பட்டால் எப்படி நடந்துக்கணுன்றது தான் இந்த ஹதீஸுகளில் வழிகாட்டுறாங்க நமக்கு. விளங்குச்சா? அப்போ அதனால் என்ன செய்கிறாங்க, அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. அல்லது எப்படிப்பட்ட அல்லாஹ், ரத்த அம்ரஹு இலல் வஸ்வசதி, வஸ்வசாவின் பக்கம் அவருடைய விஷயத்தை திருப்பிய அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஆமாம், இப்போ உதாரணமாக கனவு ரொம்ப மோசமான கனவாக வருது, தப்பான கனவு வருது. நம்ம அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. நம்ம கனவுல கூட அப்படிப்பட்ட ஒரு தவறு செய்யக்கூடியவர்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் கனவுல அப்படி தப்பாக வந்துருச்சு, ஒரு விபச்சாரம் செய்கிற மாதிரியோ அல்லது ஏதேனும் ஒரு பாவ காரியத்தை செய்கிற மாதிரியோ வந்துருச்சு. முதல்ல தூக்கத்தை விட்டு எஞ்ச பிறகு என்ன செய்யணும், பயந்து அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடிட்டு என்ன செய்ய வேண்டியதான், நினைவில் இந்த பாவத்தை அல்லாஹ் நம்மளை செய்ய வைக்காம கனவோட முடிச்சுட்டான்னு சுக்குர் செஞ்சுக்க வேண்டியதுதான். என்ன சொல்றீங்க? நினைவில் வந்தால் பெரிய ஆபத்தாக போயிருமே. அப்போ கனவோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம என்ன செஞ்சுக்க வேண்டியது, அல்லாஹ்வுக்கு சுக்குர் செஞ்சு இது நினைவில் நம் வாழ்க்கையில் நடந்து விடக்கூடாது என்று அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடிக்க வேண்டியதான். ஆயிச்சா? அடுத்து இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தொட்டு அறிவிக்கப்படுகிறது, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள். இன்னலி ஷைத்தானி, நிச்சயமாக ஷைத்தானுக்கு இருக்கிறது, லம்மத்தன் பி இப்னி ஆதம், ஆதமுடைய மகனை கொண்டு தூண்டுதல் இருக்கிறது. அப்ப நிச்சயமாக ஷைத்தானுக்கு ஆதமுடைய மகனுடைய விஷயத்திலே தூண்டுதல் இருக்கிறது. அப்போ மனிதன் ஷைத்தானுடைய தூண்டுதலுக்கும் உள்ளாகிறான். வலில் மலக்கி லம்மத்தன், எதுவும் இருக்கு, மலக்குடைய தூண்டுதலும் இருக்கிறது, ரெண்டுமே இருக்கு. ஃபஅம்மா லம்மத்து ஷைத்தான், ஷைத்தானுடைய தூண்டுதல் எது என்றால், ஃபஈஆதும் பிஷர்ரி, அவன் தீங்கு செய்வது. அவன் என்ன செய்யறது, தீங்கு செய்வது. வ தக்தீபும் பில் ஹக், உண்மையை பொய்ப்படுத்துவது, உண்மையை பொய்ப்படுத்துவது. அப்ப நம்ம ஷர்ரான தீங்கான காரியத்தை ஒருத்தர் செய்வதும் உண்மையான விஷயத்தை பொய்ப்படுத்துவதும் அது எதனுடைய தூண்டுதல், ஷைத்தான் தூண்டிட்டான், லம்மத்தும் பி ஷைத்தான் அப்படின்னு விளங்கிக்கணும். வ அம்மா லம்மத்துல் மலக்கி, மலக்குடைய தூண்டுதல் என்ன தெரியுமா, ஃபஈஆதும் பில் கைர், கைரை செய்வது. நீ கைரான காரியத்தை செய்கிற, தொழுகிற, இபாதாத்துகள் செய்கிற, நல்ல அமல்களை செய்கிற அப்படின்னா அவன் விளங்கணும். ஏன்னா உமர் ஃபாருக்கு அது யாருடைய லம்மத்து, ஷைத்தானுடைய லம்மத்தா, மலக்குமாருடைய லம்மத்து. ஓ தஸ்தீக்கும் பில் ஹக், உண்மையை உண்மைப்படுத்துவது, உண்மையை உண்மைப்படுத்துவதும் நன்மையான காரியத்தை செய்வதும் தான் மலக்குடைய தூண்டுதல். ஃபமன் வஜத தாலிக, யார் இதை பெற்றுக்கொள்கிறாரோ, எதை பெற்றுக்கொள்கிறாரு, மலக்குடைய தூண்டுதலை பெற்றுக்கொள்கிறாரோ, ஃபல் யஅலம், அவர் அறிந்து கொள்ளட்டும், அன்னஹு மினல்லாஹ், அது அந்த தூண்டுதல், அந்த 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 உதவி யாரிடமிருந்து கிடைத்தது, அல்லாஹ்விடமிருந்து கிடைத்தது. ஃபல் யஹ்மதில்லாஹ, அவர் என்ன செய்யட்டும், அல்லாஹ்வை புகழட்டும், அல்லாஹ்வை புகழட்டும்.
வமன் வஜதல் உஹ்ரா, யார் யார் ஷைத்தானுடைய தூண்டுதலை பெற்றுக்கொள்கிறார்களோ ஃபல் யதஅவ்வது, எனவே அவர் என்ன செய்யட்டும், பாதுகாப்பு தேடட்டும், பில்லாஹி அல்லாவை கொண்டு, மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் தூக்கி எறியப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாவை கொண்டு அவன் பாதுகாப்பு தேடட்டும். சும்மகரா, பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்கள் ஒரு ஆயத்தை. என்ன ஆயத்து? அஷ்-ஷைத்தானு, ஷைத்தான் என்பவன் யஈதுகுமுல் ஃபக்ர வ யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷாயி. என்ன அர்த்தம்? ஷைத்தான் என்பவன் உங்களுக்கு வறுமையை பற்றிய அச்சத்தை ஏற்படுத்தி என்ன செய்வான்? வறுமையை பற்றிய அச்சத்தை ஏற்படுத்தி வ யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷாயி, அருவருக்கத்தக்க தீமையான காரியங்களை உங்களை செய்ய ஏவுவான். யஅமுருக்கும்னா என்ன? உங்களை ஏவுவான். பில் ஃபஹ்ஷாயி, அஷ்-ஷைத்தானு யஇதுகுமுல் ஃபக்ர வ யஅமுருக்கும் பில் ஃபஹ்ஷா. அக்ரஜஹு திர்மிதி வ கால ஹாதா ஹதீஸுன் கரீபுன். அன் அபீ ஹுரைரத்த ரலியல்லாஹு அன்ஹு கால சமிஅத்து ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூலு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதாக நான் கேட்டிருக்கின்றேன். லா யஸாலுன் நாசு யதஸாஅலூன, மக்கள் ஒருவருக்கொருவர் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். லா யஸாலுனா என்ன அர்த்தம்? நீங்க மாட்டார்கள் அர்த்தம். கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஹத்தா யுகாலு, சொல்லப்படுகிற அளவிற்கு ஹாதா ஹலகல்லாஹு அல் ஹல்க, இந்த படைப்பை அல்லாஹ் படைத்தான். ஃபமன் ஹலகல்லாஹ, எனவே அல்லாஹ்வை படைத்தது யார்? ஃபஇதா காலு தாலிக, மக்கள் இவ்வாறு சொன்ன ஆரம்பித்தால் ஃபகூலு, நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஆயத்தை சொல்லுங்க, அல்லாஹு அஹதுன், அல்லாஹ் என்பவன் ஒருவன்தான். அல்லாஹு சமது, அல்லாஹ் என்பவன் தேவையற்றவன். லம் எளிது, அவன் யாரையும் பெறவும் இல்லை. வலம் யூலத், அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹது, அவனுக்கு நிகராக யாரும் இல்லை என்று நீங்கள் சொல்லுங்கள். சொல்லிவிட்டு சும்மலி யத்ஃபல் அன் யசாரிஹி சலாசன், தன்னுடைய இடது பக்கம் 3 முறை துப்பட்டும். என்ன செய்யட்டும்? அப்படி என்ன செய்யட்டும்? துப்பட்டும். வல் யஸ்தைத் பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், தூக்கி எறியப்பட்ட ஷைத்தானை விட்டு அல்லாஹ்வை கொண்டு பாதுகாப்பு தேடட்டும். தூக்கி எறியப்பட்ட ஷைத்தானை கொண்டு விட்டும் அல்லாஹ்வை கொண்டு பாதுகாப்பு தேடட்டும். அப்போ சுருக்கமாக சொல்றதா இருந்தா குலு அல்லாஹு சூராவை தான் வேற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சூரத்துல் இஹ்லாஸ், ஏன்னா ஏகத்துவத்துடைய சூரா எது? சூரத்துல் இஹ்லாஸ். அல் ஃபஸ்லு சாலிஸ் இருக்கா? அன் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم லை யப்ரஹன் நாசு, மக்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். லா யஸாலுடைய அர்த்தம் தான் மாபரிஹன் வருது இல்ல, அஃபால் நாக்கிசால மாசால மாபரிஹ மன்ஃபக்க மாதாம லைஸ, அவ மாபரிஹ லை யப்ரஹ. யதஸாஅலூன, தங்களுக்கு மத்தியிலே கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஹத்தா யகூலு, அவர்கள் சொல்கிற அளவிற்கு ஹாதா, இதுவாகிறது, அல்லாஹு ஹலக குல்ல ஷைஇன், அல்லாஹ் தான் அனைத்து வஸ்துக்களையும் படைத்தான். ஹலக குல்ல ஷைஇன். ஃபமன் ஹலகல்லாஹ அஸ்ஸ வஜல்ல, அல்லாஹ்வை படைத்தது யார் என்று கேட்பான். இது புகாரில் வரக்கூடிய அறிவிப்பு. இதே முஸ்லீம்ல வருது. கால் அல்லாஹு அஸ்ஸ வஜல், அல்லாஹு தாலா சொல்கின்றான், இன்ன உம்மத்தக்க, நபியே நிச்சயமாக உங்களுடைய உம்மத்து, லா யஸாலூன யகூலூன, அவர்கள் சொல்வதை விட்டு நீங்க மாட்டார்கள்,
மா கதா இது படைச்சது யாரு, இது படைச்சது யாரு, ஹத்தா யகூலு இவ்வாறு சொல்வார்கள், ஹாதல்லாஹு ஹலக்கல் ஹல்க இதோ அல்லாஹ் படைப்பினங்களை படைத்தான், ஃபமன் ஹலக்கல்லாஹ அஸ்ஸ வஜல்ல அல்லாஹ்வை படைத்தது யார் என்று இவர்கள் பேசுகிற அளவிற்கு துணிவார்கள் என்று யாரே சொல்றா, அல்லாஹ்வே ஹதீஸுல் குதுஸில சொல்வதாக வருது. ஓகே, இப்போ அடுத்து பாருங்க, தொழுகை சம்பந்தப்பட்ட வஸ்வசா சொல்றாங்க. அன் உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் கால குல்து நான் கேட்டேன், யா ரசூலல்லாஹ் அல்லாஹ்வின் தூதரே, இன்ன ஷைத்தான நிச்சயமாக ஷைத்தான் கத் ஹால பைனி வ பைன ஸலாத்தி வ கராத்தி யுலப்பிசுஹா அலைய, ஷைத்தான் என்ன செய்கின்றான், எனக்கும் என்னுடைய தொழுகைக்கும் என்னுடைய ஓதுதலுக்கும் மத்தியிலே ஷைத்தான் தடையாக நின்று எனக்கு குழப்பத்தை ஏற்படுத்துகின்றான். யுலப்பிசுஹானா என்ன அர்த்தம், எனக்கும் என்னுடைய தொழுகைக்கும் நான் ஓதுதலுக்கும் மத்தியில் இந்த ஷைத்தான் நின்று கொண்டு குழப்பத்தை ஏற்படுத்துகின்றான். ஓதனமா ஓதலையா, அல்லம் சூரா ஓதனமா ஓதலையா, அல்லது என்ன செஞ்சோம் ருக்கு போனோமா இல்லையா, 2 சஜ்தா செஞ்சோமா 1 சஜ்தா செஞ்சோமா, 1 ரக்காத் தொழுதமா 2 ரக்காத் தொழுதமா, இப்படி ஏகப்பட்ட குழப்பம். இப்படி என்ன செய்கிறான் ஷைத்தான், எனக்கும் தொழுகைக்கும் என்னுடைய ஓதுதலுக்கும் மத்தியிலே என்ன செய்கின்றான், குழப்பத்தை ஏற்படுத்துகின்றான். கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தாக ஷைத்தானுன் அவன் யார் தெரியுமா, அவன் தான் ஷைத்தான். எப்படிப்பட்ட ஷைத்தான், யுகாலு லஹு அவனுக்கு சொல்லப்படும் ஹின்ஸப், அந்த ஷைத்தானுக்கு என்ன பேர் சொல்லப்படுமா, ஹின்ஸப். இப்போ நமக்கு தொழுகையில வஸ்வஸா வந்துச்சுன்னா என்ன, ஹின்ஸப். ஃபைதா அஹ்ஸஸ்தஹு நீ அதை உணர்ந்தால், இது போன்ற ஷைத்தான் வஸ்வஸா ஏற்படுத்துவதை நீ உணர்ந்தால், ஃபதஅவ்வத் பில்லாஹி அல்லாஹ்வை கொண்டு நீ பாதுகாப்பு தேடு, வத்ஃபுல் துப்பு, அலா யசாரிஹி சலாசன் உன்னுடைய இடது பக்கம் 3 முறை துப்பு. ஃபஃஅல்து தாலிக எனவே நான் அதை செய்தேன். அதுஹபஹுல்லாஹு அன்னி அல்லாஹ் என்னை விட்டு அதை நீக்கி விட்டான். அதுஹபஹுல்லாஹு அன்னி அல்லாஹு தஆலா என்னை விட்டு அதை நீக்கி விட்டான். அன் காசிம் இப்னு முஹம்மத் ரலியல்லாஹு அன்ஹு அன்ன ரஜுலன் நிச்சயமாக ஒரு மனிதர் சாலஹு நபி இடத்துல கேட்டார், இன்னி நிச்சயமாக நான் அஹம்மு ஃபி ஸலாத்தி, அதானே எப்படி வருது, அஹிம்முவா அஹிம்மு, இன்னி அஹிம்மு ஃபி ஸலாத்தி என்னுடைய தொழுகையை, இன்னி அஹிம்மு ஃபி ஸலாத்தி ஃபயுக்ஸரு தாலிக அலைய, அதானே என்னுடைய தொழுகையிலே அதிகமான ஊசலாட்டங்கள் ஏற்படுகிறது, அது எனக்கு அது எனக்கு பெருசா தெரியுது, அது எனக்கு ஒரு பெரிய விஷயமாக தெரிகிறது. இன்னி அஹிம்மு ஃபி ஸலாத்தி என்னுடைய தொழுகையிலே நான் பெற்றுக்கொள்கிறேன், எதை பெற்றேன், அதிகமான ஊசலாட்ட எண்ணங்கள் டவுட்டுகளை நான் என்ன செய்கிறேன், அது எக்ஸுரும் போட்டிருக்கா யுக்ஸரும் போட்டிருக்கா, எக்ஸுருவா, ஃபயக்ஸுரு தாலிக அலைய அது என் மீது அதிகமாக இருக்கிறது, அந்த மாதிரி ஊசலாட்ட எண்ணங்கள் வர்றது அதிகமாக இருக்கிறது அப்படின்னு கேட்டப்ப ஃபகால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இம்லி ஃபி ஸலாத்திக உன்னுடைய தொழுகையை நீ முழுமைப்படுத்து, உன்னுடைய தொழுகையை நீ கண்டினியூ பண்ணு, ஒரு ஊசலாட்டம் வருதுன்னு என்ன செய்யாத, முறிக்காத. ஃபைன்னஹு நிச்சயமாக லை யذهب அன்க ஹத்தா தன்சரிஃப, இது எப்படிப்பட்ட ஊசலாட்டம்னா நீ தொழுது முடிக்கிற வரைக்கும் அந்த ஊசலாட்டம் உன்னை விட்டு நீங்காது. லை யذهبனா என்ன அர்த்தம், நீங்காது செல்லாது, அன்க உன்னை விட்டு, ஹத்தா தன்சரிஃப
நீ தொழுது முடிக்கும் வரை, தன்சரிஃபனா நீ தொழுது முடிக்கும் வரை அந்த ஊசலாட்ட எண்ணங்கள் உன்னை விட்டு நீங்காது. அந்த தக்கூலு நீ சொல்வாய், மா அத்துமம்து சலாத்தி, நான் என்னுடைய தொழுகையை முழுமையாக நிறைவேற்றவில்லை என்று சொல்வாய். ஆனா என்னவா ஆயிருவ? தொழுது முடிச்சிருவ. நீ தொழுது முடிக்கிற வரைக்கும் இந்த ஊசலாட்டம் எனக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். தொழுது முடிச்ச பிறகு நீ என்ன சொல்வ? என் தொழுகைய நான் முழுமைப்படுத்தவில்லையே, முழுமையா நான் என்ன செய்யலையே அப்படின்னு நீ சொல்வ. ஆனா நீ என்ன செஞ்சுக்காத, இந்த ஊசலாட்டத்தை கண்டுகிட்டேனா அடுத்தடுத்து மறுபடியும் இருந்துட்டே இருக்கும். நீ கண்டுக்காம என்ன செய்ய, பாத்ரூம் போனா கூட நமக்கு என்ன செய்யுது, சிறுநீர் கழிச்சிட்டு வந்திருப்போம், மறுபடியும் சிறுநீர் என்ன ஆன மாதிரியே இருக்கும், வெளியே வந்த மாதிரியே இருக்கும். அப்ப என்ன ஆகும்? அச்சோ உள்ள போயிருச்சே. இது ஒரு வஸ்வசா. அப்ப அதனால என்ன சொல்றாங்க சில ஹதீஸுகள்ல, உனக்கு அப்படி தோணுச்சுன்னா என்ன செய்ய, தண்ணியை தெளிச்சு இப்படி தெளிச்சுக்கோ, தெளிச்சுக்கிட்டு எப்போ வரலாம் இல்லை அந்த தண்ணி தான் அப்படின்னு நினச்சிக்கோ. அது வஸ்வசா, ஷைத்தானுடைய. இது கிதாபே தனியாக இருக்கு, வசாவிசு ஷைத்தான் சொல்லி 1000 பக்கத்துலலாம் கிதாப் எழுதியிருக்காங்க. மகாயிது ஷைத்தான், ஷைத்தானுடைய மகாயிதுனா என்ன? கைது. மகாயிது சூழ்ச்சிகள், கைது இருக்குல்ல. இந்த மாதிரி தலைப்புகளில் கிதாபுகள் 1000 பக்கம் எழுதியிருக்காங்க. அவ்வளோ மக்காயுதுகள் இருக்கு, சூழ்ச்சி. அதனால தான் என்ன செய்கிறாங்க, நீ குளியல் அறையில் நீ என்ன செய்யாத, சிறுநீர் கழிக்காத. குளியல் அறையில் என்ன செய்யக்கூடாதான், சிறுநீர் கழிக்கக்கூடாது. ஏன்னா வஸ்வசா இன்ன ஆமத்தல் வஸ்வசி மின்ஹூன்னு வருது ஹதீஸில். வஸ்வசாவே எங்கேருந்து தான் தோணுதான், அந்த குளியல் அறை இருக்குல்ல, குளியல் அறையில் சிறுநீர் கழிக்கக்கூடாதான். அதில் நீ சிறுநீர் கழிச்சா வஸ்வசா உனக்கு ஏற்படும்ன்ற மாதிரி ஹதீஸுகளில் வருது. இஸ்திஞ்சாவுடைய பாடத்தில் வந்திருக்குமே, வரலையா? ஃபிகுல் மைசரில் வந்திருக்குமே. சரி, ரவாஹு மாலிக். இப்போ என்ன முடிஞ்சு, வஸ்வசா சம்பந்தப்பட்ட பாடம் முடிஞ்சு.